கடந்த மாதம் 8600 நோயாளர்கள் பதிவாகியிருக்காங்க. ஆனா இந்த மாதம் முதல் 2 வாரங்களையே 9000 நோயாளர்கள் பதிவாகியிருக்காங்க. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் 200% அதிகரிப்பு கொழும்பு மாவட்டத்துல பதிவாகியிருக்கு. இது இப்படியே போனது அப்படின்னு சொன்னா 2017ஆம் ஆண்டை விட மிக மோசமான சூழ்நிலையை உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. டெங்கு நோயின் தீவிரம் இப்போ ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. 2017ஆம் ஆண்டு 1,86,101 பேர் இந்த டெங்கு நோயினால பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம 440 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தாங்க. இந்த நிலைமை இந்த வருடம் இந்த காலப்பகுதியில, அதாவது அரையாண்டு காலப்பகுதியில இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த வருடம் முடிவடைகிற நேரம் இது தீவிரமாக கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. இந்த டெங்கு நோயை ஒழிக்கிறதுக்காக இப்போ ஏதாவது செய்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வைத்திய நிபுணர்கள் ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த தீவிரமான சூழ்நிலையிலிருந்து நம்மளை நாம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களோட சுற்றுப்புற சூழல்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்ம வேலை செய்யற இடம், நம்மளோட வீடு, பாடசாலை அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் டெங்கு பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அதனால எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்றது மட்டும் இல்லாம எங்களை சுத்தி இருக்கவங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா டெங்கு நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய செயல் திட்டங்களை நாங்க முன்னெடுக்கிறது முக்கியமான விஷயம்.